பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தையை போல் ஒரு அம்மாஞ்சு ராஜா. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தையை போல் ஒரு அம்மாஞ்சு ராஜா. யாரம்மா அது யாரம்மா, யாரம்மா அது யாரம்மா? பாலக்காட்டு ராஜாவுக்கு ஒரு அப்பாவி ராணி, அவ சேலை கட்ட பார்த்தா போதும் அம்மாவி வாணி. பாலக்காட்டு ராஜாவுக்கு ஒரு அப்பாவி ராணி, அவ சேலை கட்ட பார்த்தா போதும் அம்மாவி வாணி. யாரம்மா அது யாரம்மா, யாரம்மா அது யாரம்மா? பாப்பாவுக்கும் ராஜாவுக்கும் சாந்தி முகூர்த்தம். சாந்தி என்றால் என்னவென்று ராணியை கேட்டாராம். ராணி தானும் வந்த கேள்வியை ராஜாவை கேட்டாளாம். ஈனம்மா அது ஈனம்மா, ஈனம்மா அது ஈனம்மா. அவர் படித்த புத்தகத்தில் சாந்தி இல்லையே, இந்த அனுபவத்தை சொல்லித்தர பள்ளி இல்லையே. கவிதையிலும் கலைகளிலும் பழக்கமில்லையே, அவர் காதலிக்க நேற்று வரை ஒருத்தி இல்லையே. ஏனம்மா அது ஏனம்மா, ஏனம்மா அது ஏனம்மா? கண்டாரா தேவி பூஜையிலே ஈஸ்வரனின் பள்ளியை கண்டாரா. மரக்கிளையில் அணில் இரண்டு ஆடிட கண்டாரா. ராஜ மனதுக்குள்ளே புதியதொரு அனுபவம் கொண்டாரா. ஈனம்மா அது ஈனம்மா, ஈனம்மா அது ஈனம்மா. பரமசிவன் சக்தியோர் பாதியில் வைத்தார், அந்த பரமகுரு ரெண்டு பக்கம் தேவியை வைத்தார். பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தார், ராஜா பத்மநாபன் ராணியை தன் நெஞ்சினில் வைத்தார். யாரம்மா அது நாரம்மா, யாரம்மா அது நாரம்மா? ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தையை போல் ஒரு அம்மாஞ்சி ராஜா. பாலக்காட்டு ராஜாவுக்கு ஒரு அப்பாவி ராணி, அவ சேலை கட்ட பார்த்தா போதும் அம்மாவி வாணி. யாரம்மா